Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 starting from scratch. We are going to discuss about the chapter scratch window in the one of the topic is sprite list. So we already know that what are the parts in scratch window. So scratch windowsல என்னென்ன parts available இருக்கு அப்படின்றத last sessionsல discuss பண்ணோம். Once we recall that topic. In this first one, menu bar. Second one is the stage. Third one is the sprite list. Fourth one is the script tab. Fifth one is the costume tab. Sixth one is the sound tab. And last one options. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் இந்த பார்ட்ஸ் ஆஃப் options in available in the scratch window. So every parts of options are in this scratch screen. ஸோ ஒரு ஸ்க்ராட்ச் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் ஸ்க்ரீன் விண்டோஸில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் செஷன்ஸில் நம்ம மெனு பார்னா என்ன அண்ட் ஸ்டேஜஸ்னா என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன் தி செஷன்ஸ் we will go to discuss about the sprite list. Okay, now the sprite list shows the sprite that appear on the stage. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு ஸ்ப்ரைட் லிஸ்ட்டை நீங்கள் ஸ்ப்ரைட் லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் செலக்ட் ஒன் ஸ்ப்ரைட் எனி ஒன் ஆஃப் த ஸ்ப்ரைட். ஸோ ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணியிருக்கிற டிஃபால்ட் ஸ்ப்ரைட்டாக இருக்கலாம் ஆர் நியூ ஸ்ப்ரைட்டை நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அந்த ஸ்ப்ரைட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்தாலும் சரி அந்த எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட்டை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ஸ்ப்ரைட் லிஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. தான் sprite in the sprite list and one backdrop. So default one sprite listல ஒரு sprite image, that means ஒரு sprite object and then ஒரு backdrop information, that means backdrop means background colors or background images. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக அவைலபிளாக இருக்கிற sprite options. ஓகேங்களா. then to select the sprite just click it in the sprite list or double click it on the stage. ஸோ டைரெக்டாக ஸ்ப்ரைட் லிஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஒரு ஸ்ப்ரைட்டுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் கிளிக். ஸோ ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் இந்த ஸ்ப்ரைட்டை சிங்கிள் கிளிக் பண்ணுங்கள் ஆர் அதர்வைஸ் கோ டு டபுள் கிளிக் ஆன் தி ஸ்டேஜ் பொசிஷன்ஸில் டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்ப்ரைட் லிஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் ஆகும். அதர்வைஸ் டைரெக்ட் ஸ்ப்ரைட் சிங்கிள் கிளிக் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரைட் லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேங்களா. தென் next one, the selected sprite get highlighted and outlined in blue in the sprite list. So there are many sprite available in your sprite list. So நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ப்ரைட்டில் ஒரு 10 ஸ்ப்ரைட் அவைலபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐ திங்க். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் செலக்டட் ஸ்ப்ரைட்டை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா தட் ஐடென்டிஃபைட் ஸ்ப்ரைட் கெட் ஹைலைட் outline blue color ஸ்மோக்கிங்கில் உங்களுக்கு என்ன ஆகும் ஐடென்டிஃபை ஆகும். ஸோ திஸ் இஸ் த செலக்டட் ஸ்ப்ரைட். ஸோ other parts of sprite does not highlight and does not outline to the blue color. Okay, now then next one, this is the sprite list. For example, here only one sprite in this sprite லிஸ்ட் விண்டோ. ஸோ இந்த ஸ்ப்ரைட் லிஸ்ட் விண்டோஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டட் ஒன்லி ஒன் ஸ்ப்ரைட் அவைலபிள் இருக்குது. ஸோ ஒன் ஸ்ப்ரைட் அண்ட் ஸ்ப்ரைட் லிஸ்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸை மேக் பண்ணுது அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன்ஸ் திஸ் இஸ் த ஸ்ப்ரைட் லிஸ்ட் ஏரியா. ஸோ இந்த ஸ்ப்ரைட் லிஸ்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டடு ஸ்ப்ரைட் லிஸ்ட் செலக்டட் ஸ்ப்ரைட் லிஸ்ட் என்ன ஆகுதுன்னா அவுட்லைன் பார்டரில் ப்ளூ கலர் மார்க்கிங் அவுட்லைன் உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஓகேங்களா. ஸோ in this area fully sprite list area. ஓகேங்களா. that is the sprite list. then next one is the backdrop area. For default backdrop is the white color. so exacted backdrop default colors பார்த்தீங்கன்னா white colorல உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஓகேங்களா. this is the backdrop, that means background settings option. then next one is the eye icon. so this is the eye icon, the sprite informations detail. so exacted and the sprite to the informations நீங்கள் gather out பண்ணணும் அப்படின்னா now go to click the eye icon. okay, then
next one, 4 way to add a new backdrop. ஸோ எக்ஸாக்டட் பேக்ட்ராப் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதுக்கான 4 ஆப்ஷனல் வே. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த photo option. So first one is the photo option, second one is the drawing option, third one is the file location option, and fourth one is the camera. So if you get the different parts of different way to add a new background option. So exacted backdrop options நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கான 4 possibilities options நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பேக்ரவுண்ட் ஆர் பேக்ட்ராப்ஸ் ஆப்ஷன்ஸை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த 4 way to add a new sprite. ஸோ இந்த எக்ஸாக்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுறதே சேம் மெத்தட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட் ஆப்ஷன்ஸை நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் நியூ ஸ்ப்ரைட்டை நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுது த சேம் வே ஃபார் ஆல்ரெடி தீம்ஸ். ஸோ ஆல்ரெடி தீம்ஸில் இருக்கிற ஸ்ப்ரைட்ஸ் ஆர் drawing sprite or folders locations or sprite and camera. So there are 4 options that this 4 way to add a new sprite. One new sprite நீ ஆட் பண்ணுறதுக்கான 4 possibilities options. ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடில் நம்ம ஸ்ப்ரைட் லிஸ்ட்டில் நமக்கு தேவையான ஸ்ப்ரைட் ஆப்ஷன்ஸ் தட் மீன் ஸ்ப்ரைட் ஐக்கான என்ன, பேக் ட்ராப்பை இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, அந்த பேக் ட்ராப்க்கான அவைலபிலிட்டி கலர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் பேசிஸில் ஒரு நியூ ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பேக் ட்ராப் ஆப்ஷன்ஸையும் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? தென் next one is a sprite information. So if you go to click icon, ஸோ ஐக்கான் ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டட் ஸ்ப்ரைட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கலெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த ஸ்ப்ரைட் இன்ஃபர்மேஷன். இன் த ஸ்ப்ரைட் லிஸ்ட் செலக்ட் a sprite and click the icon. Click the icon, that is the informations icon on the upper left corner of the sprite. ஸோ எக்ஸாக்டட் ஸ்ப்ரைட்டில் ஸோ icon ஆப்ஷன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸோ ஹியர் டு செலக்ட் தீஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்ப்ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் தென் அப்பர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ஸ்ப்ரைட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்ப்ரைட்டில் அப்பர் லெஃப்ட் கார்னரில் இந்த icon symbols, that means and the informations icon symbols உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ யூ கேன் கோ டு கிளிக் திஸ் ஆப்ஷன். ஓகே, தென் the panel showing the sprite information appear on the screen. ஸோ எக்ஸாக்டலி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்ப்ரைட்கான ஓவரால் இன்ஃபர்மேஷன் பேனல் உங்களுக்கு அப்பியர் ஆகும் இன் யுவர் செலக்டட் ஸ்ப்ரைட் இன்ஃபர்மேஷன்ஸை ஷோ பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? தென் த டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் த டாப் ஷோ த நேம் ஆஃப் த ஸ்ப்ரைட். யூ கேன் ரீநேம் the sprite by typing a new name here. So after the top of the position the sprite list new sprite name நீங்கள் update பண்ணணும் அப்படின்னா now go to click the text box. So if you go to select the text box in this name changing for show the name of sprite. So name of sprite options select பண்ணுங்க and type your name, typing a new name here, that is called the rename your sprite, rename the sprite. Okay, then the x or y coordinate show the current positions of the sprite on the screen, while direction show is orientations on the screen. So exacted option, for example x and y coordinations kana position, x values and y values kana positions sprite உடைய current locations, that means exacted current sprite எந்த directionsல என்ன ஆங்கிளில் current positionsல அப்டேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத இந்த XY coordinations identifications நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? while directions show the orientation on the screen. ஸோ எக்ஸாக்டு அந்த ஸ்ப்ரைட் எந்த பொசிஷன்ஸில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதா என்ன பார்த்தீங்கன்னா ஓரியன்டேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஓரியன்டேஷன்ஸ் எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட் placed on the x and y coordination. ஓகேங்களா? then next the rotation style control specifies what the sprite bounds of
the edge of the stage. So next one is the rotation style. ஸோ the rotation style options control யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ப்ரைட் பவுன்ஸ் ஆன் எட்ஜ். ஸோ எக்ஸாக்டு அந்த பவுன்ஸ் பொசிஷன் எட்ஜ் ஆஃப் த கார்னரில் இருக்கிற அந்த பவுன்ஸ் பொசிஷன் ஸோ நியூ ஸ்டேஜஸில் உங்களுக்கு அப்பியர் ஆகும்போது அட்ராக்டிவ் பொசிஷன்ஸில் உங்களுக்கு அப்டேட் பண்ணணும், அட்ராக்டிவ் வியூவை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்டேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டேஷன் ஸ்டைல் அண்ட் தென் ஸ்ப்ரைட் பவுன்ஸ் ஆஃப் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் next one, the first icon specify full rotation, the second icon indicate left right rotation style, while the third icon specifies no rotation. So there are three optional wave rotations icon நமக்கு identify ஆகுது. So the first one options பார்த்தீங்கன்னா full rotation, that means 360 degree rotationsல உங்களுக்கு rotate ஆகும். Then second one பார்த்தீங்கன்னா left and right rotation style. For example, if you move the clockwise direction, if you move the anti-clockwise direction, that types of selections to the second icon indicate left right rotation style. Okay, then third icon specify no rotation. So the third rotations option, that means the rotation style options does not rotate this any position. So exact fixed positions la ungalukana sprite rotation options ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், த கேன் ட்ராக் இன் பிளேயர்ஸ் கண்ட்ரோல் அலோவ் ஆர் டிஸ்அலோவ் த யூசர் டு மேனுவலி ட்ராக் த ஸ்ப்ரைட் அரவுண்ட் த ஸ்டேஜ் டியூரிங் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன். ஸோ எக்ஸாக்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிற அந்த ஸ்ப்ரைட் ஸ்டேஜ் வியூவில் என்ன மாதிரி ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு அப்பியர் ஆகணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிளேயர் கண்ட்ரோல் ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் வரணுமா, ஸோ மூவிங் ஜம்பிங் ஆப்ஷன்ஸ்லாம் வரணுமா, ஆர் ரொட்டேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் வரணுமா. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸை இந்த எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸை ஸ்டேஜ் ஓவர் ப்ரொடக்ஷன்ஸில் அண்ட் ஸ்டேஜ் ப்ராஜெக்ட் ப்ரெசன்டேஷன்ஸில் உங்களுக்கு அப்பியர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அரவுண்ட் த மேனுவல் ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணாலும் சரி, ஆர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன்ஸை நீங்கள் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ப்ரைட்டுடைய மூமெண்ட்டை நம்ம ஸ்டாட்டிஃபைடாக ப்ரெசன்டேஷன்ஸ் வியூவில் நமக்கு கொண்டு வர முடியும். ஓகேங்களா? தென் next, the show box can show or hide the sprite. So exacted ஒரு sprite and the particular sprite windowsல, that means நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்டேஜஸ் வியூவில் சூஸ்டு செலக்டட் ஸ்ப்ரைட் வியூவபிள் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு ஷோ ஆகணுமா, ஆர் அன்வியூவபிள் ஆப்ஷன்ஸாக, தட் மீன் ஹைட் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் ஆகணுமா அப்படின்றத you can select this option show box. Just you can go to select this checkbox for tick and untick. For example, if you want to show the sprite, just click tick option. Otherwise, just not untick the show box. Okay, then next one, the arrow button close the information panel and return to sprite list. ஸோ எக்ஸாக்டு ஏரோ பட்டன் ஆப்ஷன்ஸ், ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஏரோ பட்டன் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ப்ரைட், தட் மீன்ஸ் லிஸ்ட், தட் மீன் ஸ்ப்ரைட் லிஸ்ட்டு போர்ஷன் வியூவுக்கு உங்களுக்கு இன்டிமேஷன்ஸ் ஆகிற சுச்சுவேஷன்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிற ஆப்ஷன்ஸை இன்டிமேட் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ பட்டன் ஆப்ஷன். ஸோ நார்மல் ஸ்ப்ரைட் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஸ்ப்ரைட் லிஸ்ட்டுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகணும் அப்படின்னா நவ் கிளிக் த ஏரோ பட்டன் ஆப்ஷன், தட் இஸ் க்ளோஸ் த ஆல் ஓவரால் ஸ்ப்ரைட் இன்ஃபர்மேஷன். ஸோ ஸ்ப்ரைட் இன்ஃபர்மேஷன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்தர் ஸ்ப்ரைட் லிஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸை மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணுற ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ பட்டன் ஆப்ஷன்ஸ். நவ் வி வில் see the options one by one. Sprite information. Okay, so now in this first one is the ஏரோ பட்டன். ஸோ இந்த ஏரோ பட்டன்ஸை செலக்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரைட் இன்ஃபர்மேஷன்ஸ்லேருந்து ஸ்ப்ரைட் லிஸ்ட்டுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த செலக்டட் ஸ்ப்ரைட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க எக்ஸாக்ட் ஸ்ப்ரைட் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் கேட் ஸ்ப்ரைட்டை நம்ம செலக்ட் பண்ணுறதால கேட் ஸ்ப்ரைட் உங்களுக்கு செலக்டட் ஆகிருக்கு. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் டைரெக்ஷன்ஸில் எந்த பொசிஷன்ஸில், தட் மீன் எந்த ஓரியன்டேஷன் ஆப்ஷன்ஸை அப்ளை பண்ணியிருக்கு,
selected sprite அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா XY coordinates. Okay, then next one, show box option. So if you go to select and tick and untick, select the check show sprite box and the stage. So exacted stage viewல நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஸ்ப்ரைட் வியூ ஆகணும் ஆர் வியூ ஆகக்கூடாது அப்படின்றத செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷோ செக் பாக்ஸ். ஸோ ஜஸ்ட் கிளிக் டிக் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருந்தது அப்படின்னா the exact ஸ்ப்ரைட் அந்த ஸ்டேஜ் வியூவில் ஷோ ஆகும், அதர்வைஸ் does not show. Okay, then next one, can drag in your players. So selected sprite மேனுவல் ரொட்டேஷன் பேசிஸில் மேனுவல் பிளேயர் அவங்க கஸ்டம் சைடில் மூவ் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் லொக்கேஷன்ஸ் ஆப்ஷன்ஸை நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா தட் ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் கோ டு செலக்ட் இட். ஓகே, செலக்ட் த செக் பாக்ஸ் if you want the user to drag the sprite during the presentation. ஸோ அந்த ப்ரெசன்டேஷன் டைம் டியூரேஷன்ஸில் செலக்டட் ஸ்ப்ரைட்டை நீங்கள் மூவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் அவங்க தேவையான நீட் பேசிஸில் ஒரு லொக்கேஷன்ஸ் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஏரியாவிலேருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஏரியாவுக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன்ஸை ட்ராக் இன் மேனுவல் ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் கோ டு செலக்ட் இட் ஆப்ஷன். ஓகே, தென் next one is the sprite name. That means name of the sprite. You can go to change here. So exact sprite உடைய நேமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் sprite 1 அப்படின்றத if you want to change the another one name, sprite name another நேம்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா now you can use this option. Okay, then ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் ஸ்ப்ரைட் லிஸ்ட்னா என்ன அண்ட் தென் ஸ்ப்ரைட் இன்ஃபர்மேஷன்ஸாக என்ன, ஸோ அந்த ஸ்ப்ரைட் இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் என்ன அண்டு ஸ்ப்ரைட் லிஸ்ட் பேக்ரவுண்ட் ஆப்ஷன்ஸை அண்ட் தென் நியூ ஸ்ப்ரைட் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.